ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து எந்த வீடியோவில் வந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு விஜயகாந்த் ஐயா அவங்களோட பாட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருப்போம். துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு. இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டிருப்போம். அதில் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, சோகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. சோகம் போடுறதுக்கு எனக்குமே விருப்பம் கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையிலே எக்கச்சக்கமான சோகங்கள் இருக்குது. சோகங்களை மறக்கிறதுக்கு தான் நம்ம ஆடுறோம் பாடுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இந்த பாட்டு நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உண்மையாகவே இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங், அதாவது பிரச்சனைக்கான தீர்வுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். அதனால தான் நான் அந்த பாட்டை போட்டேன். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கலங்கும் போது நீர் அது கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே கலங்கின தண்ணி கலங்கினதாகவே என்ன செய்யாது இருக்காது. அது கண்டிப்பாக தெளிஞ்சிரும் தானாகவே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது அவசரப்பட்டு டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம நாசப்படுத்திப்போம். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த பாட்டை நான் போட்டேன். உண்மையான இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த வாழை தோப்புக்குள்ளே வாலிபத்து காற்றடிக்குது அந்த பாட்டு வந்து செம்ம வைபு. அந்த பாட்டை பண்ணிவிட்டு முடிச்ச உடனே எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் சேடாக ஃபேஸ் இருந்துச்சு. அதனால தான் ஒரிஜினலாக அந்த பாட்டு போட்டேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், பிரச்சனை வரும்போது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. தேங்க்யூ.